விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் சற்று முன்னர் காலமானார். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். 96வது வயதில் தன்னுடைய முதுமை காலத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சுகவீனம் காரணமாக சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கலாநிதி மன்மோகன் சிங் தன்னுடைய 96வது வயதில் காலமானதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. 96வது வயதில் காலமாக இருக்கக்கூடிய காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் தொடர்பில் பார்க்கின்ற போது, சோனியா காந்தி தலைமையில் அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சி அமைந்த போது அதனுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்னால் இந்திய குடியரசினுடைய பிரதமராக பதவி வகித்தவர் கலாநிதி மன்மோகன் சிங் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்திய பொருளாதாரத்தில் நேர்ச்சுட்டென் பெற்ற பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி இன்றளவிலும் கருதப்படுகிறது. மிக அமைதியான நபராக கருதப்படுகின்ற இவரினுடைய வாழ்க்கை அரசியல் வரலாற்றில் மிகவுமே பேசு பொருட்கள் நிறைந்த காலப்பகுதியாக இந்திய அரசியல் வரலாற்றிலே நோக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக அரசியல் ரீதியான விடயங்களையும் தாண்டி இந்தியாவினுடைய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார விடயங்கள் என பல்வேறு விடயங்கள் அதில் தாக்கம் செலுத்தின. அதே போல் இந்தியாவினுடைய மிக முக்கியமாக பொருளாதார ரீதியாக முக்கியமான அடைவுகளை இவருடைய காலப்பகுதியில் இந்தியா பெற்றுக்கொண்டது என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயம். அவை அனைத்தையுமே தாண்டி அவர் தொடர்பில் அதாவது ஆவண திரைப்படம் ஒன்று கூட வெளிவந்திருந்தது. அவருடைய வாழ்க்கை மற்றும் அவருடைய அரசியல் வரலாறுகள் தொடர்பில் அவர் எப்படிப்பட்ட சவால்களை எதிர்கொண்டார் என்பது தொடர்பில். ஆகவே பொதுவாக இந்திய பிரதமராக இருந்தவர்களிலே மன்மோகன் சிங்குக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் வகிபாகம் என்பது அந்த நாட்டினுடைய அரசியலிலே, குறிப்பாக சோனியா காந்திக்கு நேர்முகமாக பிரதமர் பதவியை பெற்றுக்கொள்ள முடியாமல் போன போது அதற்கு மாற்றீடாக அவர்கள் தங்களுடைய பிரதிநிதியாக பிரதமராக நியமித்தது மன்மோகன் சிங் அவர்களை. அது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமான தாக்கம் செலுத்தியது என்று இன்று வரை அவருக்கான அந்த வகிபாகத்தை கொடுக்கிறது. எனவே மன்மோகன் சிங்கினுடைய இழப்பு என்பது மிக முக்கியமாக இந்தியாவினுடைய அரசியலிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தப் போகிறது என்பது மட்டும் உறுதி. அமைதி, இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம், புரிந்துணர்வு இவற்றுக்கான மிக முக்கியமான அடித்தளங்கள் அவருடைய காலப்பகுதியிலே பாராட்டப்பட்டன. பொதுவாக இனங்களுக்கு இடையிலே முருகல் நிலையை பேசுகின்ற போது பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை அதில் சேர்க்க முடியாது. நரேந்திர மோடி தொடர்பிலே குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் மன்மோகன் சிங்கினுடைய காலப்பகுதியிலே இனங்களுக்கு இடையிலே அவ்வாறான ஒரு முருகல் நிலை தோன்றவே இல்லை என்று கூட சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு ஒரு அமைதியான ஒரு மனிதர். அவருடைய அமைதியான எளிமையான நடை சுபாவமே அவருடைய மிகப்பெரிய ஒரு சான்று. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இந்திய அரசியல் இப்போது இழந்திருக்கிறது என்பது மிக வேதனையாக இருக்கிறது. காலஞ்சென்ற மன்மோகன் சிங் அவர்களினுடைய காலப்பகுதியில் இலங்கை இந்திய நல்லுறவு கூட மிக அருமையாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதரை இப்போது இந்தியாவினுடைய மக்கள் இழந்து தவிக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் வட்டாரம் இப்போது இது பேரிழப்பாக அவர்கள் கருதுகிறார்கள். பொருளாதார நிபுணத்துவம் கொண்ட இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களினுடைய இழப்பால் வருந்துகின்ற இந்திய மக்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.